தாவீதின் ஜெபம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தாவீது கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒரு சில தேசங்கள் மீது வெற்றி கிடைத்திருக்கிறது. யுத்தம் இன்னும் நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஆபத்தில் தான் இருக்கிறார்கள். ஒருபுறம் யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தாலும் மறுபுறத்தில் ஆபத்தும் காத்திருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தால் மாத்திரமே அவர்களால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் தோல்வி நிச்சயம். தாவீது இதை உணர்ந்தவராக இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவிகளை அனுப்ப வேண்டும். அப்போதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்தில் இருந்து ஓய்வு உண்டாகும். யுத்தம் முடிவு பெறும். தாவீது யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. யுத்தமே நடைபெறாமல் தேசம் அமைதியாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஜெபிக்கிறார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது யுத்தத்தை விரும்பவில்லை. ஆனாலும் சத்துருக்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் சத்துருக்களை மிதித்து போடுவார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அதே வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றும் விசுவாசமே நமக்கு மெய்யான பலன். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை செய்கிறவர்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வார்கள். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்.